Hello friends, welcome to my YouTube channel Learn with Yoga. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம class 12 maths lesson 4 board exam revision seriesல part 1 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே நான் lesson 1 2 3 கான board exam revision series videos போட்டுருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் descriptionல கொடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண maths important topics videos plus chapter 1 chapter 2 கான எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணி வீடியோஸ் போட்டுருக்கேன். அந்த லிங்க்ஸும் நான் உங்களுக்கு descriptionல கொடுக்கிறேன். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இன்வர்ஸ் trigonometric functionsல ஒரு trigonometric functionோட domain and range தான் பார்க்க போறோம். இதுல sin x, cos x, tan x, cosecant x, secant x, cot x இதோட domain values and range values வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து sin ஃபங்க்ஷனோட கிராஃப் பார்க்க போறோம். இந்த கிராஃப் வந்து x axisல it ranges from 0 to 2 pi, y axisல -1 to 1. அப்போ இந்த கிராஃப் வந்து எப்படி கர்வ் வருதுன்றதை பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் ஈஸி தான். நம்மளுக்கு ஏற்கனவே சைனோட வேல்யூஸ் தெரியும்ல, அதை பேஸ் பண்ணி நம்ம இதில் வரைஞ்சிடலாம். இப்போ y ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இன் 0,2 பை. இப்போது எக்ஸ் வேல்யூ இன் ரேடியன் இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னன்றது தான் பார்க்க போகிறோம். எக்ஸ் வேல்யூ 0னா y 0, எக்ஸ் வந்து π/6 அதாவது 30 டிகிரி இருக்கும்போது y 1/2, π/4 45 டிகிரி இருக்கும்போது 1/√2, π/3 60 டிகிரி இருக்கும்போது √3/2, π/2 90 டிகிரி இருக்கும்போது 1, π 180 டிகிரி இருக்கும்போது 0, 3π/2 வந்து 270 டிகிரி இருக்கும்போது -1, 2π 360 டிகிரி இருக்கும்போது 0. இதான் நம்மளோட சைன் ஃபங்க்ஷனோட கிராஃப் வித் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். அதே மாதிரி நம்மளுக்கு இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷனோட கிராஃபும் பார்த்துக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து -1 to 1 ரேஞ்ச் ஆகுது, y ஆக்சிஸில் -π/2 to π/2. இது வந்து y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸோட கிராஃப். இதுலேயும் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்க்கான வேல்யூஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொசைன் ஃபங்க்ஷனுக்கான கிராஃப் பார்க்க போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 0 to 2 பை இருக்குது, y ஆக்சிஸில் -1 to 1. கொசைனுக்கான வேல்யூஸும் நம்மளுக்கு தெரியும். cos 0ஓட வேல்யூ 1, cos 30 டிகிரி அதாவது π/6ஓட வேல்யூ வந்து √3/2, cos 45 டிகிரியோடது 1/√2, cos 60 டிகிரி 1/2, cos 90 டிகிரி 1, cos 180 டிகிரி -1, cos 270 டிகிரி 0, cos 360 டிகிரி 1. இப்போ நம்ம இன்வர்ஸ் கொசைன் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். அதோட கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் -1 to 1, y ஆக்சிஸில் 0 to பை. இதான் y ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்க்கான கிராஃப். இதுலேயும் எக்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் y வேல்யூஸ் பார்த்துக்கோங்க. இப்போ டேஞ்சன்ட் ஃபங்க்ஷனுக்கான கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸில் இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் -π/2 to π/2, y ஆக்சிஸில் நம்மளோட நம்பர்ஸ். அப்போது இதில் டேனோட வேல்யூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். tan -π/3 ஓட வேல்யூ -√3, tan -π/4 ஓடது -1, tan -π/6 இது வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஆக்சிஸில் வேரி ஆகிறனால, அதாவது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஆக்சிஸில் வேரி ஆகிறனால நம்மளுக்கு ரெண்டு வேல்யூஸும் கொடுத்துருக்கோம். tan -π/6 வந்து -√3/3, இதை நம்ம -1/√3னும் எழுதலாம். tan 0 0, tan π/6 வந்து √3/3, இதை வந்து 1/√3னு எழுதலாம். tan π/4 1, tan π/3 √3. அதே மாதிரி நம்மளுக்கு இன்வர்ஸ் டான்ஜென்ட் ஃபங்க்ஷனுக்கான கிராஃபும் கொடுத்துருக்கேன். அதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸும் இருக்குது. இப்போ கொசீகன் ஃபங்க்ஷனுக்கான கிராஃப் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் 0 to 2 பை, ஒய் ஆக்சிஸில் நம்மளோட நேச்சுரல் நம்பர்ஸ். அதே மாதிரி இன்வர்ஸ் கொசீகன் ஃபங்க்ஷனோட கிராஃப். இந்த கிராஃப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு 5 மார்க்லையோ இல்லை ஒரு 3 மார்க்லையோ வரைய சொல்லலாம். அதனால தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நோட் பாயிண்ட்ஸ் மாதிரி. இதை நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இன்வர்ஸ் கொசீகன் ஃபங்க்ஷன் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் -π/2 to π/2ல ரேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம சீக்கண்ட் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். சீக்கண்ட் ஃபங்க்ஷனோட கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு 0 to 2 பை, ஒய் ஆக்சிஸில் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது. இன்வர்ஸ் சீக்கண்ட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நேச்சுரல் நம்பர்ஸ், ஒய் ஆக்சிஸில் நம்மளுக்கு 0 to பையில் இருக்குது. இப்போது கோடான்ஜென்ட் அதாவது காட் பார்க்க போகிறோம். காட்டுக்கான கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸில் 0 to 2 பை, y ஆக்சிஸில் நம்மளோட நேச்சுரல் நம்பர்ஸ். அதே காட் இன்வர்ஸ் அதாவது இன்வர்ஸ் கோடான்ஜென்ட் ஃபங்க்ஷனில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நம்பர்ஸ், y ஆக்சிஸில் π/2 வரைக்கும் நம்ம ப்ளாட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இன்வர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன்ஸோட ஃபங்க்ஷன் வித் பிரின்சிபல் டொமைன் அண்ட் ரேஞ்ச். இப்போ சைனோடது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -π/2, π/2 தான் அதோட டொமைன். ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா -1, 1. கொசைன் வந்து 0, π பிரின்சிபல் டொமைன், ரேஞ்ச் வந்து -1, 1. டான்ஜென்ட் வந்து -π/2, π/2 அதோட ரேஞ்ச் வந்து r. கொசிகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா -π/2, π/2 எக்ஸப்ட் 0, ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா r எக்ஸப்ட் -1, 1. சீக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0, π எக்ஸப்ட் π/2, ரேஞ்ச் வந்து r எக்ஸப்ட் -1, 1. காட் வந்து 0, π
ரேஞ்ச் வந்து ஆர். இதே வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கான டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் வேல்யூவும் இருக்குது. சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து -1, ரேஞ்ச் வந்து -π/2, π/2. காஸ் இன்வர்ஸ் பாருங்கள் -1, ரேஞ்ச் வந்து 0, π. tan இன்வர்ஸ் வந்து ஆர், ரேஞ்ச் வந்து -π/2, π/2. கொசிகண்ட் இன்வர்ஸ் வந்து ஆர் எக்ஸப்ட் -1, 1, ரேஞ்ச் வந்து -π/2, π/2 எக்ஸப்ட் 0. சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆர் எக்ஸப்ட் -1, 1, ரேஞ்ச் வந்து 0, π எக்ஸப்ட் π/2. காட் இன்வர்ஸ் வந்து ஆர் டொமைன், ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 0. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரிமைனிங் ஓவர்வியூ ஆஃப் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.